அபிஷேகா பாடி முடிச்சதுக்கப்புறம் ஜட்ஜான ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மேடைக்கு எழுந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா நிகழ்ச்சி ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிட்டாலே அங்கே நடந்த ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் துணுக்குகளாக வெளியாகிட்டு இருக்கும் சோசியல் மீடியாவில். அண்ட் அதெல்லாம் பார்க்கும் போதே அந்த வாரம் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்போதுமே நமக்கு இருக்கும். அந்த வகையில் இந்த வாரம் தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அபிஷேகா அவர்கள் இந்த வாரம் லைட்டாக சொதப்பியிருக்காங்க அப்படின்னும், இதனால் அவங்க பயங்கரமாக வெக்ஸ் ஆகி ஸ்டேஜ்லேயே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் இதனால தான் அவங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் ஜட்ஜான ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எழுந்து போயிட்டு அவங்கள்ட்ட ஆறுதல் சொல்லியிருந்திருக்காரு. கடந்த வாரமே ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அபிஷேகா பாடினது சரியில்லை, உங்களோட குரலுக்கும் வந்திருந்த ஒரு பாட்டோட அவுட்புட்டுக்கும் சுத்தமாக செட் ஆகலை, அதனால தான் நீங்கள் இந்த முறை டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த வாரம் கண்டிப்பாக அபிஷேகா நல்லபடியாக பாடுவாங்க, டிக்கெட் டு ஃபினாலே ஜோனுக்குள்ளே உள்ளே போவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அபிஷேகா அவர்கள் இந்த வாரமும் லைட்டாக சொதப்புனது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை ரசிகர்களாகிய நம்ம மட்டும் இல்லை, அபிஷேகாவுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. அண்ட் அந்த ஒரு பாடல் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஜட்ஜஸ் ஒவ்வொருத்தராக கமெண்ட்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அப்போ ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸை கேட்டு அபிஷேகா அவர்கள் லைட்டாக மனசு உடைஞ்சிட்டாங்க. அண்ட் அதுலேயும் குறிப்பாக ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொன்னது தான், லாஸ்ட் முறை என்ன சொன்னாரோ அதே தான் இந்த முறையும், தயவு செஞ்சு இது டிக்கெட் டு ஃபினாலே, இதில் ஜெயிச்சா நாம ஃபினாலே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீ தயவு செஞ்சு பாடாத, அந்த ஒரு நெர்வஸ் தான் உன்னை பாடலை சரியாக பாட விடாமல் பண்ணுது. இந்த முறை பாட்டை கரெக்டாக சூஸ் பண்ணியிருந்த, உனக்கு ஏற்ற மாதிரி டோனில் இருந்துச்சு, எல்லாமே ஓகே, பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆனிச்சு, எனக்கு தெரிஞ்சு நீ பதட்டத்தோடையும் பயத்தோடையும் பாடுறது தான் அதுக்கு காரணம், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அப்படி பாடாத, இன்னும் ஒரு வாரம் இருக்குது, நீ நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இன்னும் ஒரு வாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் வாயிலிருந்து வந்த உடனேயே அங்கேருந்து அபிஷேகா புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த வாரமும் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு. அதனாலேயே அவங்க பயங்கரமாக எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாகவே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு ஸ்டேஜில் அபிஷேகா பக்கத்தில் போயிட்டாரு. நீ ஏன் அலற, நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலை, உண்மையிலுமே இந்த முறை நீ ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடியிருந்த, ஆனால் ஒரு பதட்டம் மட்டும் உன்னோட கண்ணில் தெரியுது, அது முழுக்க முழுக்க டிக்கெட் டு ஃபினாலே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பயம்தான், அதை பற்றி நீ கவலையே படாத, நீ ஒரு ஃபைனலுக்கான ஒருத்தி கண்டென்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு அடுத்த வாரம் நல்லா பாடு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஆறுதல் படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துக்கிட்ட ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மட்டும் இல்லை, அங்கே இருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே எந்திரிச்சு அபிஷேகாவை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு உற்சாகம் கண்டிப்பாக அபிஷேகாவுக்கு மிகப்பெரிய அளவில் பூஸ்டப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்த வாரம் அபிஷேகா அவர்கள் இன்னும் சூப்பராக சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அபிஷேகா மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான டைமில் எவ்வளவோ சூப்பராக பாடின நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் கடந்த சீசனோட டைட்டில் வின்னர்லாம் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4வது வாரம் தான் டிக்கெட் டு ஃபினாலேவே வின் பண்ணியிருந்தாரு. அதனால் எது வேணால் எப்போ வேணால் நடக்கும். அதனால் அபிஷேகா இதனால் மனமுடைஞ்சு போகாமல் ரொம்பவே சூப்பராக பாடி இந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலே வாங்கணும் அப்படிங்கிறத நம்மளோட ஒரு ஆசையும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.